வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. இது வந்து 10th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இந்த லெசன் வந்து நம்ம ஏன் இப்போ படிக்கிறோம்? ஆக்சுவலாக நம்ம ஸ்மால் ஸ்டாண்டர்ட், அதாவது 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம வந்து ஒரு பிளான்ட்டோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது ரூட், ஸ்டெம், லீஃப், அப்புறமா ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இதை பற்றி இவ்வளோ நாளாக நம்ம படித்து தெரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னால் நமக்கு எப்படி நம்ம பார்த்து படிக்க முடியும்? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னால் உள்ளே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை படிக்கணும்னா நம்ம வந்து அந்த பிளான்ட்டை கட் பண்ணணும் பிளான்ட்டை. ஸோ இப்போ இதுதான் ஸ்டெம்முனா நம்ம இப்படி கட் பண்ணினோன்னா, அதாவது இப்படி கட் பண்ணி இப்படி இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மூலமாக கட் பண்ணி பார்க்குறோன்னா அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். அதே மாதிரி அதை வந்து நம்ம லெங்த் வைஸ் இப்படி கட் பண்ணுறோன்னா அது வந்து லாங்கிடியூடினல் செக்ஷன். ஸோ நம்ம இன்டர்னலாக ஸ்டடி பண்ணும்போது, பிளான்ட்டை ஸ்டடி பண்ணும்போது அதை தான் நம்ம அனாட்டமின்னு சொல்கிறோம். ஸோ anatomy, what is anatomy? Study of internal structure. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டு இதை பற்றி சொன்னவர் வந்து நெஹேமியா க்ரூ. ஸோ இவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் பிளான்ட் anatomy அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளான்ட் அனாட்டமினா என்ன? ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். பிளான்ட்டோட அனாட்டமினா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுனால பிளான்ட் அனாட்டமி. இதை வந்து ஃபஸ்ட்டு இதோட அக்கௌண்ட் கொடுத்தவர் வந்து நெஹேமியா க்ரூ. ஸோ அவர் வந்து ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சப்போஸ் ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி உள்ளே பார்க்கும்போது நம்ம உள்ள நமக்கு என்ன தெரியும்? செல்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி செல்ஸ் தெரியும். செல்ஸ் வந்து ஆர்கனைஸ்ட். செல்ஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் ஆகியிருக்கும்னா, செல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு டிஷ்யூஸ். டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். இந்த ஆர்கன் சிஸ்டம் இப்போ வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் கம்பேர் பண்ணினோம்னா, இப்போ டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு ஆர்கன்ஸ்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துட்டோன்னா அதில் இன்டெஸ்டைன் இருக்குது, ஸ்டமக் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஒரு சிஸ்டம் உருவாக்கும், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ ஆர்கன்ஸ், என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்குது டைஜஸ்டிவ் சிஸ்டமில், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பிளான்ட்ஸ்லேயும் டிஷ்யூஸ் இருக்கும். செல்ஸ் வந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணும், டிஷ்யூஸ் வந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ செல்லோட டெஃபினிஷன், வாட் ஆர் செல்ஸ்? What are tissues? Group of cells. ஒரு செல், அதோட குரூப், நிறைய செல்ஸோட குரூப்பை வந்து டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். பட் ப்ரிசைஸாக சொல்லணும்னா இந்த செல்ஸ் வந்து சிமிலராக இருக்கலாம், ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லை டிஸ்சிமிலராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலர்னா பார்க்க இதே ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லை டிஸ்சிமிலர்னா இப்போ நம்ம ஜைலம் லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம், நம்ம ஜைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ ஜைலமில் வந்து இப்படி இருக்கும், வெசல்ஸ் இருக்கும், ஃபைபர்ஸ் இருக்கும், அப்புறம் ஜைலமில் பேரன்கைமா இருக்கும். ஸோ இது ஒரு குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ். ஸோ இது டிஸ்சிமிலரான செல்ஸ். அதே மாதிரி நம்ம பேரன்கைமா பார்த்தோம்னா எல்லா செல்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ what are tissues? Group of similar or dissimilar cells, but they have same function.
அப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜைலம்னு எடுத்துட்டோம்னா எல்லா செல்ஸுமே என்ன பண்ணும், ஜைலமில் இருக்கிற எல்லா செல்ஸுமே என்ன பண்ணும், ஹெல்ப் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். அதே மாதிரி parenchyma cells, group of cells, they store food. So what is the definition for tissue? Group of similar or dissimilar cells having similar or dissimilar origin but having same function. இப்போ வந்து நம்ம டிஷ்யூஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ டிஷ்யூஸை வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் எபிலிட்டி டு டிவைட், அதாவது டிஷ்யூஸில் இருக்கிற செல்ஸ் வந்து டிவைட் ஆகுமா ஆகாதா அந்த பேசிஸில் வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது பிளான்ட் டிஷ்யூவை மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்ட் பர்மனன்ட் டிஷ்யூ. இப்போ நம்ம வந்து பர்மனன்ட் டிஷ்யூலேருந்து ஆரம்பிக்கலாம். பர்மனன்ட்னா என்ன மீனிங்? மாறாதது, அதாவது தட் கேன் நாட் சேஞ்ச். ஸோ மாறாததுன்னா அது வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், அதாவது அது டிவைட் ஆகாது. அது டிவைட் ஆகி முடிஞ்சு இப்போ பர்மனெண்ட் ஆகிடுது, இனிமேல் சேஞ்ச் ஆகாது, மாறாதது. ஸோ மாறாததுன்னா என்ன? அது வந்து மெச்சோர் செல்ஸ், மெச்சோர் செல்ஸ் டிவைட் ஆகி வளர்ந்து மெச்சோர் ஆன செல்ஸ். ஸோ பர்மனெண்ட் டிஷ்யூவில் வந்து மெச்சோர்ஸ், எல்லா செல்ஸுமே மெச்சோர் செல்ஸாக இருக்கும். அண்ட் அது டிவைட் ஆகி முடிஞ்சதுனால தே ஆர் இன்கேப்பபிள். இன்கேப்பபிள்னா முடியாது, என்ன முடியாது? டிவைட் ஆக முடியாத செல்ஸ். ஸோ பர்மனன்ட் டிஷ்யூன்னா மெச்சோர் செல்ஸ் இன்கேப்பபிள் ஆஃப் டிவிஷன். அதுக்கப்புறமா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன? பர்மனன்ட்னா மெச்சோர் செல்ஸ் டிவைட் ஆக முடியாது. அப்படின்னா அதோட ஆப்போசிட் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன? அதில் இருக்கிற செல்ஸ் வந்து இம்மெச்சோர் செல்ஸ், இன்னும் இப்போ தான் டிவைட் ஆகிட்டு இருக்குது. தட் இஸ் இம்மெச்சோர் செல்ஸ் கேப்பபிள் ஆஃப் டிவிஷன். அதில் வந்து டிவிஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஷ்யூ, இந்த மாதிரியான குரூப் ஆஃப் செல்ஸை வந்து தட் இஸ் டிஷ்யூ வந்து மெரிஸ்டமேட்டிக்னு சொல்கிறோம். ஸோ எதை பேஸ் பண்ணி இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்னா எபிலிட்டி டு டிவைட். ஸோ பர்மனன்ட் டிஷ்யூ இன்கேப்பபிள் ஆஃப் டிவிஷன், டிவைட் ஆகாது, ஏன்னா எல்லாமே மெச்சோர் செல்ஸ், டிவைட் ஆகி முடிஞ்சு மெச்சோர் செல்ஸ். அதே மாதிரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா கேப்பபிள் ஆஃப் டிவிஷன், டிவைட் ஆகும், இப்போ இம்மெச்சோராக இருக்குது, இப்போ தான் அது வளர்ந்துட்டு இருக்கு அந்த செல்ஸ். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இது வந்து 3 விதமான இருக்கும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் டிஷ்யூஸை பற்றின. ஸோ ஆப்பிக்கல், இன்டர்கேலரி, லேட்ரல்னு 3 விதமாக இதை டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்எஸ் லாங்கிடியூட்னல் செக்ஷன். இப்போ ஒரு ஷூட் இருக்குது, ஒரு ஸ்டெம் இருக்குது, அதை வந்து இப்படி வெட்டியிருக்கோம் நம்ம. இப்போ இதுதான் ஒரு ஷூட்னா இது இப்படி வெட்டியிருக்கோம். ஸோ இப்படி வெட்டும்போது அதோட உள்ள நமக்கு இப்படி தெரியும். அதில் வந்து டாப்பில் டிப்பில் இருக்கிறது ஆப்பிக்கல் மெரிஸ்டம், நடுவில் நோட்ஸில் இருக்கிறது இன்டர்கேலரி மெரிஸ்டம், அண்ட் லேட்ரல் அதாவது சைடு வைஸ் சைட்ஸில் இருக்கிறது லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ இந்த டயக்ராம் வந்து இது எல்எஸ் ஆஃப் ஷூட் ஸ்டெம்மோட லாங்கிடியூட்ல செக்ஷன், பொசிஷன் ஆஃப் மெரிஸ்டம்ஸை காமிக்கிறது இதெல்லாம். இப்போ இது வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த லேட்ரல் மெரிஸ்டம், அதாவது நம்ம அனாட்டமி இன்னும் டீட்டெயிலாக படிக்கும்போது இந்த லேட்ரல் மெரிஸ்டமோட நம்ம படிப்போம், கேம்பியம்னு படிப்போம். ஸோ கேம்பியம்ங்கிறது வந்து ஒரு விதமான லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல்னால் சைட்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூங்கிறதுனால இந்த செல்ஸை நம்ம எப்படி வரையுவோம், இந்த செல்ஸ் வந்து டிவைட் ஆகும்போது வெளியிலையும் செல்ஸ் ஆட் பண்ணும், உள்ளேயும் செல்ஸ் ஆட் பண்ணும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இங்கே வெளியிலையும் செல்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த பிளான்ட்டோட திக்னஸ், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாகும். ஸோ யங் பிளான்ட்ஸ் வந்து ஸ்டெம் வந்து தின்னாக இருக்கும், அதே ஓல்டர் ட்ரீஸில் வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எதனாலன்னா அதில் கேம்பியம் இருக்கிறதுனால இது டைகாட்டில். ஸோ இதை வந்து கேர்த்னு சொல்லுவோம், இந்த கேர்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யங் பிளான்ட்ஸில் இப்படி இருக்கும்போது ஓல்டர் பிளான்ட்ஸில், ஓல்டர் ட்ரீஸில் இந்த கேர்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம பார்ப்போம், அதை பார்த்து தான் நமக்கு ஒரு ட்ரீ வளர்றதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து செகண்டரி க்ரோத்னு சொல்லுவோம். அதே மாதிரி பர்மனன்ட் டிஷ்யூவில் 2 டைப்ஸ், சிம்பிள் பர்மனன்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இதில் சிம்பிளான டிஃபரன்ஸ் என்னன்னா, சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூவில் வந்து எல்லா செல்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும். காம்ப்ளெக்ஸில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஜைலம், ஃப்ளோயம், இல்லை வேறு மாதிரி செல்ஸ் இருக்கும்.
டிஷ்யூனா என்ன குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த டிஷ்யூவில் இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் பேரன் கைமா. ஸோ சிம்பிளில் வந்து நம்ம 3 விதமானது ஆல்ரெடி 9th படிச்சிருக்கோம். பேரன் கைமா, காலன் கைமா, ஸ்க்ளிரன் கைமா. சிம்பிள்னா என்ன, பர்மனன்ட் டிஷ்யூ. சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூனா எல்லா செல்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூனா குரூப் ஆஃப் செல்ஸ் வேறு வேறு பார்க்க வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஜைலமும் ஃப்ளோயமும் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு டிஷ்யூஸ் அண்ட் என்ன வந்து அனாட்டமினா என்ன இதை பற்றியான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டோட பயாலஜியிலேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.